ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம வந்து ஒரு கொஷின் வேரியஸ் எக்ஸாம் நிறைய எக்ஸாமில் கேட்ட சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதிலிருந்து தான் ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இந்த கொஷின் எத்தனை டைம் கேட்டிருக்காங்கன்றதை அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் 7500 கொடுத்துட்டு 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு எண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு வருஷம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 12, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் ப்ளஸ் அது கூட 6 மாதம், 1.5 வருஷங்கிறப்போ நமக்கு 18 மாதங்களா. இந்த 18 மாதத்தை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ 12ஆல் வகுத்திருப்போம். 3 18 ஈராரா 12, 3/2ங்கிறது என்னோட வேல்யூ வந்து நமக்கு 3/2. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுக்கு நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுறதான். என் வந்து 3/2, ஆர் வந்து 8%. கரெக்டுங்களா. 2ஆல் அடித்தா 4 2 8, அப்போ 3 × 2 12. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுங்கிறது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 12%ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா. நமக்கு பிரின்சிபல் பர்சன்டேஜ் எப்பயும் 100%ன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா. 100%க்கு 7500னா 12%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். கரெக்டுங்களா. அமௌண்ட்டையும் பர்சன்டேஜ் சதவீதத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். நேருக்கு நேர் இருந்தால் அடிச்சுக்கலான்ற ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். சிம்பிளாக 12 75 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 12 75 4 டைம் போடும்போது நமக்கு 300ன்னு கிடைக்கும். இதே 12 டைம் போடும்போது நமக்கு 900ன்னு கிடைக்கும். ஏன்னா 8வது டைம் போடும்போது 600ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு 12 75ஆல் பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 900ன்னு கிடைக்கும். நம்ம இந்த ஷார்ட்கட் எதுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டாபிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, ஃபுல் லென்த் வீடியோ போட்டாச்சு. யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஷார்ட்கட் புரியாதவங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிளாக தெரியும். நம்ம ஒரே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் ஃபுல்லாக. ஓகேங்களா. மடங்கு சம் தவிர மீதி எல்லா சம்முக்கும் நம்ம இதே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க, எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2018 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஷினை குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. குரூப் 4 2019 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஷினை ஜூனியர் ரிபலியேஷன்ற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வாய் வளருது. ஓகே, ப்ரொனவுன்ஸில் வாய் வளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2022 இதே கொஷினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கொஷின் வந்து 3 டைம் கேட்டிருக்காங்க. மறக்காமல் இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகேங்களா. இந்த கொஷினை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. இந்த சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலான்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். கரெக்டுங்களா. இந்த ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு இதே கொஷினை எத்தனை டைம் எடுத்திருக்காங்கன்றதை நான் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கான ஃபைல்ஸை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான், நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.